இந்த வீடியோவில் வந்து யூனிட் 3 இருக்குது ஃபிசிக்ஸில். அதில் வந்து நாங்கள் மனித கண் என்ற பகுதிக்குள்ள இருக்கிற சில விடயங்களை பார்ப்போம். அந்த அடிப்படையில் மனித கண் வந்து பொதுவாக ஃபிசிக்ஸ் ரீதியாக பார்க்கும்போது ஒரு சுகதேகிய கண்ணுடைய பார்வை சம்பந்தமான விடயத்தை பார்த்தோம்னா, இப்போ சுகதேகியாக இருந்தாருன்னா சுகதேகிய கண்ணில் வந்து பார்வையை பார்த்தோம்னா ஒரு நீள், அதாவது ஒரு முடிவெளியில் ஒரு பொருளை நாங்கள் பார்ப்போம்னா அந்த கண்ணில் முடிவில் உள்ள பொருளை பார்ப்போமாக இருந்தால் அந்த முடிவில் ஒரு பொருள்ற பிம்பம் வந்து விழிவெண்படலத்துக்கு கூட போய் விழித்திரையில் இப்படி விழும். இது முடிவில் இருக்கிற பொருள். அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம், இந்த முடியிலிருந்து வர பொருள்ற இதை நாங்கள் சேய்மை புள்ளின்னு சொல்லுவோம். சேய்மை புள்ளியை இப்போ முடியலையேன்னு சொல்லுவோம் சுகதேகியாக இருக்கிறவருக்கு. இதே இது அண்மை புள்ளி என்று சொல்லப்படுற ஒரு சுகதேகியாக இருக்கிறவருக்கு வந்து அண்மை புள்ளி அப்படின்னா என்ன கருத்துன்னு சொன்னால், அவருக்கு மிக குறைவான தூரத்திலிருந்து வர தெளிவாக தெரியக்கூடிய தூரமாக இருக்கும். அது அடிப்படைன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக 25 சென்டிமீட்டராக இருக்கும். 25 சென்டிமீட்டரை விட குறையாத ஒரு தூரத்துக்கு பிறகு 25 சென்டிமீட்டரோட கூட உள்ள ஒரு தூரத்தில் அந்த பொருள் வந்து தெளிவாக எங்களுக்கு தெரியக்கூடிய இருக்கணும். அதான் சுயதேகியாக இருப்பவராக இருக்கும். அது சொல்கிறது தெளிவு பார்வையினுடைய இழிவு தூரம்னு சொல்கிறது. அதான் அண்மை புள்ளின்னு சொல்லுவோம். தெளிவு பார்வையின் இழிவு தூரம்னு சொல்லுவோம். இழிவு தூரம்னு சொல்லுவோம். இதான் அந்த தெளிவு பார்வையுடைய இழிவு தூரம். இப்போ சுகதேகியாக இருக்கிறவருக்கு 25 சென்டிமீட்டரும் அண்மை புள்ளியும், சேய்மை புள்ளி வந்து முடிவிலியுமாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் பார்வை, அதாவது பார்வையினுடைய வீச்சு எப்படி இருக்கும்னு சொன்னால், பார்வை வீச்சு முடிவிலியிலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கு, வந்து தெளிவான பார்வையாக இருக்கும். சரி, இப்போ என்ன நாங்கள் விடயம் பார்க்க போறோம்னா, இந்த தெளிவாக இருக்கிற பார்வையில் அந்த தூரத்தின் அடிப்படையில் ஒரு குறைபாடு உண்டு, எங்களுக்கு வரவழைக்கிறது. அந்த குறைபாடுகள் என்னென்னன்றதை பௌதிகவியல் ரீதியாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் குறைபாடுகள், மனித கண்ணில் ஏற்படுற குறைபாடுகள் ஒன்று நீள்பார்வை. குறைபாடுற பேர் வந்து நீள்பார்வை, அதாவது தூரப்பார்வை. இரண்டாவது குறைபாடு வந்து குறும்பார்வை. அப்படின்னு சொல்லும்போது அண்மை பார்வை. அடுத்தது மூன்றாவது குறைபாடு வந்து வெள்ளெழுத்து. நாலாவது பார்த்தோம்னு சொன்னா புள்ளி குவியமின்மை. இதில் ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு கணக்களையும் பார்த்து அதை பார்ப்போம். ரைட், முதலாவது விஷயம் என்ன, நீள்பார்வை என்றால் எப்படி அந்த குறைபாடு காணப்படுது என்றதை பார்ப்போம். நீள்பார்வை, நாங்கள் அந்த நீள்பார்வை என்ற குறைபாடை நாங்கள் பற்றி பார்ப்போம். நீள்பார்வைன்னா என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு சுகதிக்கு நாங்கள் நேரடியாக சொன்னாங்க
அண்மை புள்ளி வந்து 25 சென்டிமீட்டரா இருக்க மாட்டேன். ஆனா நீள்பாறையுடையவருக்கு அண்மை புள்ளி வந்து 25 சென்டிமீட்டரோட கூட இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னா தெளிவு பார்வையின் இழிவு தூரம் தெளிப்பான இழிவு தூரம் சுகதேகியை விட என்ன செய்யும் அதிகமாக காணப்படும். உதாரணம் இதை ஞாபகப்படுத்துறேன்னா நீள் பார்வை நீள் அப்படின்னு வச்சு கொண்டாலும் சுகதேகிட தெளிப்பான இழிவு தூரம் அதிகமாக காணப்படும். அல்லாட்டி அண்மை புள்ளி சுகதேகியை விட அதிகமாக காணப்படுதல். அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதான் நாங்க நீள்பார்வைன்னு சொல்லுவோம். சரி, நீள்பார்வை உடையவருக்கு எப்படி அவருடைய கண்ணில் பிம்பம் தோன்றும் என்ற பார்த்தோம்னா அவருக்கு என்ன செய்யும் தெளிப்பார்வையில் நாங்கள் வச்சோம்னா தெளிப்பார்வை எளிய தூரத்தில் வச்சோம்னா அந்த பிம்பம் எங்க இருக்கும் திரைக்கு பின்னால், அதாவது விழித்திரைக்கு பின்னால தான் குவியும். அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேலே போகும். இதான் அந்த டி. ஆகவே இதை நிவர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கதிரை கொஞ்சம் குறுக்கணும். அதாவது இதை கதிரை கொஞ்சம் குறுக்கிறதுக்குரிய வசதி எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கு நம்மட குவிவு வில்லையை பயன்படுத்தி ஒரு தெளிப்பான எளிய தூரம் வச்சுக்கொள்ளுங்க. தெளிப்பான எளிய தூரத்தில் வச்சு இவரை கொண்டு வந்து இங்கே நாங்கள் விழுத்த பார்க்குறோம். சரியானே? அப்போ இது என்ன மாதிரி இதனுடைய குவியத்தை கணக்கெடுக்க போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு அண்மை புள்ளி வந்து ஒரு அமௌண்ட் இருக்க போகுது. அதாவது ஒரு அளவு இருக்கும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இவருக்கு என்ன செய்யும் அண்மை புள்ளி 100க்கு வந்துட்டுன்னு வச்சுக்கணும். 100 இருக்கும். ஒரு அண்மை புள்ளி வந்து 100 இருக்கும். சரிதானே? அப்போ 100 இருக்கிறத நாங்கள் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் 25க்கு கொண்டு வந்து விடுறேன். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் 100 இருக்கிறது 25க்கு கொண்டாந்து விடும்போது திருப்பி குவியம் வரும். அப்போ அந்த அடிப்படையில் எப்படின்னா பாருங்க, இவருக்கு வந்து அண்மை புள்ளி இவர் அண்மை புள்ளி வந்து 100 சென்டிமீட்டர் என்று இருக்கும். ஆனா இது வந்து என்னவா இருக்கும், இது வந்து குறைபாடு உடையவர். சுகதேகியாக இருந்தா அண்மை புள்ளி எவ்வளவு இருக்கும் எங்கள்கிட்ட 25 சென்டிமீட்டரா இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் 100க்கு கொடுக்கணும். அப்போ 100க்கு என்ன செய்யணும் 25ல் இருக்கிற பொருள் தூரம் u வேண்டும், 100க்கு வந்து பிம்ப தூரம் வேண்டும் எடுக்கணும். அப்போ இது ரெண்டுமே இந்த பக்கமாக இருக்கிறபடியால் அப்போ நாங்கள் 1 v - 1 u = 1 f எடுப்போம். 1 v எவ்வளோ போட்டாங்க 100, 1 u எவ்வளோ வரப்போகுது 25, 1 f வரும். இப்போ இது என்ன இருக்கும் f வந்து 100 1 செய்ய 4 வரும். அப்போ என்ன செய்ய 33 1 வரும். என்ன சென்டிமீட்டர் என்ன வரும் குவியத்தின் சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மைனஸ் வந்தபடியால் எங்களோட வழக்குறிப்பின் பிரகாரம் என்ன செய்யணும் குவி வில்லையா இருக்கும். குவி வில்லையை பாய்ப்போம். குவி வில்லையை இதை நிவர்த்தி செய்ய பார்ப்போம். இதுதான் அந்த நீள்பார்வை குறைபாடு என்று சொல்லப்படுற அமைப்பாக இருக்கும். இப்போ நீள்பார்வை குறைபாட்டு அமைப்பில் நாங்கள் ஒரு கணக்கொண்டு செஞ்சு பார்ப்போம்.
சரி, எத்தனாம் ஆண்டு கணக்கு என்றால் நீங்கள் இந்த கணக்கை திரையில் பார்க்கலாம். இந்த கணக்கு வந்து திரையில் பார்க்கக்கூடிய இருக்கும். அது வந்து 2000 ஆண்டு 2020ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு இந்த 6வது கேள்வி 6வது கொஷின் 6வது கொஷினில் நீங்கள் அந்த திரையில் உள்ளதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த திரையில் 6வது கொஷின் என்னென்று. சரி, அப்போ அதில் முதலாவது கொஷின் ஏ வந்து முதலாவது கொஷின் ஏ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதை வாசிக்கலாம். கண்ணினுள்ளே புகும் ஒளியானது விழிவெண்படல இடைமுகத்தில் கூடுதலாக முறிவடைகின்றது. இதற்குரிய காரணம் யாது? இப்போ கூடுதலாக முறிவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக இங்கே என்ன நடந்துக்கண்டா, வழியினுடைய ஒளிமுறிவு வந்து ஒன்றெண்டும் ஒளிமுறை வந்து ஒளிமுறை சுட்டி ஒன்றெண்டும் அடுத்தது வந்து ஒளிமுறை சுட்டி அதாவது விழிவெண் படலத்தின் ஒளிமுறை சுட்டி 1.38 வந்துருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வழியில் ஒளி பார்ப்போம், இப்படி கண் இருக்குது, இதுக்கு முன்னுக்கு விழிவெண் படலம் இருக்க போகுது. இந்த விழிவெண் படலத்துக்குள்ளால் வர ஒளியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்படி வர ஒளிகள் எல்லாமே ஒவ்வொரு செவ்வனோட பார்க்கும்போதும் இந்த செவ்வனை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், ரைட், இங்கே போக வேண்டிய ஒளி வந்து கட்டாயமாக நோக்கித்தான் முறியும். இப்படி ஒவ்வொன்றும் இப்படி நோக்கி 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 முறிகிறதால, அப்போ இப்போ இது அடர்ந்த ஊடகம், இது மைதான ஊடகத்தை வரும்போது, அப்போ இதில் விட என்னன்னு சொன்னால், அதாவது வழியை விட விழிவெண் படலத்தின் முறிவு சுட்டி அதிகமாக காணப்படுறதால ஒளியானது செவ்வனை நோக்கி முறிவடையும். இதனால் அதிகளவு ஒளிக்கதிர்கள் விழிவெண் படலத்தினுள் முறிவடையும். இதான ஒரே காரணம். இந்த காரணத்தை நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கிட்ட மாதிரி ஏற்றுக்கொள்ளலாம். அதில் வாசித்தா அதில் விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ அடுத்தது 2வது கேள்வி சொல்லப்படுது. பி கேள்வி. பி கேள்வியில் முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, விழிவெண் படலத்திலே புகும் ஒரு நிற ஒளிக்கதிர் படுகோணம் I ஆகவும் முறிகோணம் R ஆகவும் இருப்பின் விழிவெண் படலத்தினுடைய முறிச்சுட்டி NCற்கான ஒரு கோவையை I, R, NC சார்பாக தருக. அதில் கருத்துண்டா, இது விழிவெண் படலமாக இருந்தால் இருந்து வர்ற ஒளிக்கதிர், இது வழி, இது விழிவெண் படலம். அப்போ இது வந்து I படுகோணம் இப்படியே போகுது, இது முறிகோணம். அப்போ இது முறிகோணம் I இருந்தால் இது வந்து NC, இது வந்து NA. இப்போ நாங்கள் வளமையாக எங்களோட இதுபடி NA CN எடுத்தோம்னு சொன்னால், இதை எழுதும்போது நாங்கள் வளமையாக NC இங்கில் NAன்னு எடுப்போம். இது எப்படி வரும்னா sin I இங்கில் sin R என்று வரும். அப்போ இது NA வந்து 1 வழியில் NC சமன் sin
ஐயின் கீழ் sin r என்ற முடிவுக்கு வரலாம். அதே பிறகு கேட்குறாங்க பி இல்லை 2வது கேள்வி I சமன் 30 இருக்கும்போது R 21 பாகை 14 கலையாக ஆகிறது. இச்சந்தர்ப்பத்தில் கதிரின் விலகற்கோணம் யாது? அப்போ இதில் வந்து பி 2வது கேள்வி விலகல் கோணங்கிறாம இந்த விலகல் என்று பார்க்கும்போது இதுதான் நேராக போக வேண்டிய கதிர், ஆனால் இதில் விலகி போகுது. இப்போ அந்த அடிப்படையில் இதுவும் ஐ, இந்த துண்டும் ஐ. அப்போ ஐ வந்து என்னவா இருக்கும்? ஐ சமன் இது விலகல் கோணம் டி என்று எடுத்தோம்னு சொன்னால் சமன் ஆர், இது ஆர், ஆர் ப்ளஸ் டி. அப்போ ஐ வந்து எவ்வளவு? ஐ வந்து 30. அப்போ ஆர் வந்து எவ்வளவு? 21 ஒரு பாகையும் 14 கலையும். அப்போ டியை கணிக்கலாம். ஆக டி சமன் என்ன வரும்? விலகல் கோணம் எவ்வளோ இருக்கும்? இதை கழிச்சோம்னா 8 பாகையும் 46 கலையும் வரும். அப்போ விலகல் கோணம் இந்த பெறுமதியாக இருக்கும். அடுத்ததில் 6வது கேள்வியில் உங்களோட இதில் 2020 6வது கேள்வி தொடர்ச்சியாக பார்க்கணும்னா இதில் சி கேள்வியை பார்ப்போம். சி பாட்டில் முதலாவது பாட்டு. சி பாட்டில் முதலாவது பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ கூட்டு வில்லையிலிருந்து விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் உள்ள தூரங்கள் முறையே 22.5 சென்டிமீட்டரும் 25 சென்டிமீட்டரும் ஒத்த கதிர் வரைபடங்களை வரைந்து கூட்டு வில்லையின் குறைந்தபட்ச வலுவையும் உயர்ந்தபட்ச வலுவையும் கணிக்க. ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, இதில் வந்து தந்திருக்கிறது வந்து அண்மை புள்ளி தந்திருக்காங்க 25 சென்டிமீட்டர். அதுக்கு பிறகு விழித்திரைக்கும் கண்ணின் அதாவது விழித்திரைக்கும் கண்ணின் அண்மை புள்ளிக்கும் உள்ள தூரம். அப்போ விழித்திரை இருந்திருக்காங்க, விழித்திரையில் இருக்காங்க. இப்போ விழித்திரை வந்து 2.5 சென்டிமீட்டர். இதில் என்ன கருத்துன்னு சொன்னா, இப்போ பந்திய வாட்சியம்னு சொன்னால் பந்தியில் உள்ள சமரியின்படி விழிவன் படலமும் ஒரு வில்லையாக கருதுறாங்க. அதே மாதிரி எங்களோட கண் வில்லையும் ஒரு வில்லையாக கருதுறாங்க, கூட்டு வில்லை மாதிரி. இப்போ இது ரெண்டையும் சேர்ந்த ஒரு கூட்டு வில்லை இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஒளியினுடைய பிம்பம் வெளிக்கிடுது. அது எப்படின்னு சொன்னால், அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டரில் இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடந்திருக்குது? 2.5 சென்டிமீட்டர் நீளத்தில் போய் விழுது. அதாவது விழித்திரையில் எங்களுக்கு பிம்பம் விழுது. அப்படின்னா இந்த கூட்டு வில்லையினுடைய இதை கேட்குறாங்க. அதாவது உயர்வானதும் இழிவான இதையும் கேட்குறாங்க. அப்போ ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஒரு விழும். பிறகு உயர்வுன்னு சொல்லும்போது எங்கே பார்க்கணும்? நாங்கள் முடிவிலியில் இருந்து விழும்போது நாங்கள் பார்க்கணும். இது ரெண்டும் தான் எங்களோட பார்வை வீச்சில் இருக்கிற பகுதியாக இருக்கும். அப்போ இது முடிவிலியில் இப்போ இருந்து வருது கதிர்கள். வந்த கதிர்கள் என்ன செய்யும்? ரைட். அப்போ அதுவும் போய் எங்கே விழும்? விழித்திரையில் விழக்கூடிய மாதிரி இருக்கும். அது என்ன செய்யும்? அந்த இடத்துல 25 சென்டிமீட்டர் இது பிம்பத்தூரமாக இருக்கும். ஆனால் இது எங்கள் பொருள் தூரம் எங்கேருந்து வருது? முடிவிலிருந்து வருது. அப்போ இது ரெண்டு நிலையிலையும் எங்களுக்கு வலுவை கேட்குறாங்க. அப்போ இந்த வலுவை நாங்கள் பார்த்தோம்னா 1/v 1/u சமன் 1/f பார்க்கலாம். அப்போ இது என்னவா இருக்கும்? இது பிம்பத்தூரமாக இருக்கும். இதுலேயும் இது பிம்பத்தூரமாக இருக்கும். இது பொருள் தூரமாக இருக்கும். அப்போ பிம்பத்தூரம் இப்படி வரும்போது என்ன மைனஸில் வரப்போகுது? -2.5. u வந்து எவ்வளவா இருக்க போகுது? எங்களுக்கு u வந்து 25 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ 1/f. அப்போ இதில் வலுவண்டு பார்த்தோம்னா வலுவுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு உங்கள்கிட்ட. இதை என்ன சொல்லலாம்? இதை பி என்று சொல்லலாம். அதாவது பி என்று சொல்லுவோம். 1/100 கொடுத்தோம்னா அது பி என்று பெருக்கப்படும். அப்போ இது வலுவாக இருக்கும். இதுதான் வலு. சரியா? ரைட். அப்போ இது நேரடியாக நாங்கள் வலு எவ்வளோ வரும்? இதை பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் இது வரும் 44 டயோத்தர்ன்னு வர்றது. டயோத்தர் என்று சொல்லுவோம்.
சரியா? ரைட். இப்போ திருப்பி நாங்கள் இதுக்கு நாங்கள் இதை பிரயோகிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றுங்கள் வி ஒன்றுங்கள் யூ சமன் ஒன்றுங்கள் எஃப். அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து வி வந்து 2.5 சென்டிமீட்டர் என்ற அதே அளவு தான் மைனஸ் இது வந்து என்ன வரப்போகுது ஆல்ஃபாண்டா முடிவிலி ஒன்றுங்கள் எஃப். இந்த அடிப்படையில் இந்த பியை நேரடியாக பார்த்தோம்னா இது வந்து என்ன 40 டி என்று வரும். இதில் இதுக்கு எத்தனை வரும் 40 டி என்று வரும். அப்போ எது உயர்வாக இருக்கும்? இது வந்து என்ன சொல்லுவோம் குறைந்த, அதாவது தாழ்வான அல்லது குறைந்த வலு. இதுதான் உயர்வான வலு. அப்போ இதில் என்ன அடிப்படை வந்து 25 சென்டிமீட்டர் வைக்கும்போது உயர்வான வலுவும் முடிவிலிருந்து பார்க்குற நேரம் தாழ்வான வலுவும் கிடைக்கும் எங்களுக்கு. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம்டா. சி பாட்டில் அடுத்த கேள்வி சி பாட்டில் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெளிவன்படலத்தினால் உண்டாக்கப்படும் வில்லையானது வலு +30 எனின் மேலே C2 குறிப்பிட்ட இரு சந்தர்ப்பத்திலும் கண் வில்லையினுடைய மொத்த வலுவை கணிக்க. சரி, ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் இதில் வந்து 2 வில்லையாக கருதணும்னு சொல்லி அந்த கணக்கின் பிரகாரம் ஒன்று வந்து விழிவன்படலாம், முன்னுக்கு இருக்கிற விழிவன்படலாம், இது விழிவன்படலாம், இது கண் வில்லை, விழிவன்படல வில்லை கண் வில்லை. விழிவன்படல வில்லை வந்து எங்களுக்கு +30 டயோப்டர்னு தந்துட்டாங்க. இது கண் வில்லையில தான் இப்போ கேள்வி கேட்டிருக்குது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படி 2 கூட்டு வில்லையாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்துறது ஒன்றுங்கள் எஃப் ஒன்றுங்கள் F1 ப்ளஸ் ஒன்றுங்கள் F2 எடுப்போம். அப்போ நாங்கள் ஒன்றுங்கள் எஃப் தான் எங்களுக்கு அதாவது கூட்டு வில்லை நேரடியாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது உயர்வானதுக்கு இதை நாங்கள் முதல்ல உயர்வானதை பாய்ப்போம். உயர்வான வலுவுக்கு பாய்ச்சோம்னு சொன்னால் உயர்வானது எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இங்கே இதில் 44 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் இதில் வந்து இது 44 டயோப்டர். அப்போ நான் ஒன்றுங்கள் எஃப்ல இது சரி ஒன்றுங்கள் F1 F2 போடுறேன். F1 வந்து எங்களுக்கு தெரியும் 30 கணக்கில் தந்துருக்காங்க. அப்போ அது 30. அடுத்தது வந்து ப்ளஸ் ஒன்றுங்கள் F2. அப்போ இதை கழிச்சோம்னு சொன்னால் F2 எங்களுக்கு வரும். இந்த வலு வரும் எங்களுக்கு 4 எங்களுக்கு வரும். 14 வரும். 14 டயோப்டர் வரும். அதாவது தாழ்வானதுக்கு கணிச்சமாக இருந்தால் தாழ்வான வலு அல்லது குறைந்த வலுக்கு கணிச்சமாக இருந்தால் இதே மாதிரி தான் ஒன்றுங்கள் F = ஒன்றுங்கள் F1 + F2. இந்த கேள்வி ஒரு வாய்ச்சா தெளிவாக இருக்கும். இதில் தாழ்வுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்கனவே 40 கணிச்சு வச்சுருக்கோம் கூட்டு வில்லைக்கு. அப்போ இந்த 40 ஒன்றுங்கள் F இது 30 அடுத்து சக ஒன்றுங்கள் F2. அப்போ இது கழிச்சோம்னு சொன்னால் 10. அப்போ வலு வந்து எவ்வளவு, வலு 10 டியாக இருக்கும். அதாவது இது குறைந்த வலு அல்லது தாழ்வு, சரி தானே? ரைட். இதுதான் இந்த ரெண்டு கேள்வியும் தான் சி பாட்டில் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த சி பாட்டுக்கு பிறகு டி பாட்டுக்கு போகும். டியில் முதலாவது கேள்வி கேட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டுன்னா, ஒருவரின் குறைபாடுள்ள கண்ணின் அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர் ஆகும். இவர் தனது குறைபாடு கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தித்தாளை வாசிக்கும் போது கண்ணின் கூட்டு வில்லையின் வலு யாது? இப்போ என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, இவர் வந்து டீட முதல் பாட்டில் இந்த கூட்டு வில்லையை பயன்படுத்தி, அதை கூட்டு வில்லைன்னா எங்களோட கண்ணை பயன்படுத்தி அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு வந்து ரைட். இப்போ எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, இந்த மேவே நீள்வார்வை குறைபாடு உள்ளால் தான் 50 சென்டிமீட்டர் தான் அவரோட நீள்வார்வை இருக்குது. அதாவது டி வந்து 50ஆகவே இருக்குது இவருக்கு. இவர் நார்மல் டி வந்து எங்களுக்கு இல்லை, இது குறைபாட்டு டி. சரிதானே? டிஃபெக்ஷன் வச்சுக்கொள்ளுமா,
டிடி வந்து இந்த பெருமானத்தில் இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும், 50 சென்டிமீட்டரில் வச்சு தான் இவர் வாசிக்கிறேன், தெளிவாக வாசிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டு விலையினுடைய வலு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னு பாய்ப்போம், ஒன்றுங்கள் வி ஒன்றுங்கள் யூ சமன் ஒன்றுங்கள் எஃப் எடுத்தால் இதில் பாருங்க, எங்களுக்கு இதில் இருக்கிற தூரம் வந்து 2.5 சென்டிமீட்டர் தான் பிம்பம் விழணும். சரிதானே? அப்போ இவர ஆரம்பத்தில் நாங்கள் வர்ற அதாவது பொருள் தூரம் பார்த்தா 50ல் இருக்கிறத வந்து அவர் பிம்பம் எங்கே விழுத்துறார், 2.5 இங்கே விழித்திரையில் விழுத்துறார். அப்போ கூட்டு வில்லையினுடைய வலுவை பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் வலு எவ்வளவு வரும், 42 தயவத்தராக இருக்கும். இதை சுருக்கணும்னு சொன்னால் 42 தயவத்திற்கு வரும். சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு ரைட் அதுக்கு பிறகு இப்போ டீட 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், விழித்திரையின் மூலம் உண்டாக்கப்படும் வில்லையின் வலு 30 தயவுத்திறனின் இச்சந்தர்ப்பத்தில் இச்சந்தர்ப்பத்தில் கண் வில்லையின் ஒத்த வலு யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ கண் வில்லையின் ஒத்த வலு யாதுன்னு இப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டு வில்லைன்னு சொல்லப்படுற 2 வில்லை இருக்கு எங்கள்கிட்ட. அந்த 2 வில்லைன்னு என்ன, விழித்திரையினுடைய வில்லை, அடுத்தது விழித்திரையினுடைய வில்லை, அடுத்தது கண் வில்லை என்று பார்த்தோம். இப்போ விழித்திரையின் வில்லை கண் வில்லையில் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லினா, விழித்திரையுடைய வில்லை இப்போ சொல்கிறாங்க 30ன்றாங்க. இப்போ கண் வில்லை தெரியாது. ஆனால் நாங்கள் இதை இப்போ அவர் குறைபாடு இருக்கிற நேரம் வந்து இந்த கூட்டு வில்லையை வந்து 42 தயவத்திரண்டு தெரியும் எங்களுக்கு, இப்போ கண்டுபிடிச்சினாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒன்றுங்கள் F1 + F2 போட்டோம்னா இது 42, இது வந்து 30. ஆகவே எங்களோட கண் வில்லையினுடைய இதை பார்த்தோம்னா இது கண் வில்லைன்னு வச்சுக்கணும். கண் வில்லைன்னு பார்த்தோம்னா இதண்ட வலு எங்களுக்கு என்னவா இருக்கும், 12 தயவத்தராக இருக்கும். கண் வில்லையின் வலு, கண் வில்லையின் வலு. சரிதானே? ரைட். இப்போ கண் வில்லையின் வலு வந்து கண் வில்லை வந்து 12 தயவத்தராக இருக்கும். இப்போ அவருடைய குறைபாடு இருக்கிற நேரத்தில் அது அண்மை புள்ளியை பார்க்குற நேரமாக. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டுன்னா, அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை அணியாமல் லசிக் அறுவை சிகிச்சையின் மூலம் தனது பார்வையை திருத்த தீர்மானித்தால் மூல வடிவமைக்கப்பட்ட வெளிவன்படல வில்லையின் வலு யாதாக இருக்க வேண்டும். ரைட். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அவர் போகிறார் எப்படி என்றால், இவர் வந்து டீட 3வது கேள்வி வருது எப்படி என்றால், இவர் வந்து இப்போ எங்கள்கிட்ட இருந்தது வந்து ஒரு கூட்டு வில்லை, எது வெளிவன்படலம் இருக்குது, வெளிவன்படலம் இருக்குது, கண் வில்லை இருக்குது. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு மூக்கு கண்ணாடி, அதாவது அவர் ஒரு மூக்கு கண்ணாடியை அணியாமல், இது மூக்கு கண்ணாடி அணியில்லை, அவர் மூக்கு கண்ணாடி அணியாமல் இருக்கிற சந்தர்ப்பமாக இருக்கும்போது இதில் வந்து அறுவை சிகிச்சை மூலம் தனது பார்வையை திருத்த எத்தனிக்கிறார். இப்போ திருத்த எத்தனிக்கிறாருன்னு சொன்னால், கண் வில்லையில் இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவர அண்மை புள்ளியில கண் வில்லையில் 12 தயவத்தர் தான் இவர இருக்க போகுது. அப்போ இப்போ விழிவன்படலத்தை நாங்கள் மூக்கு கண்ணாடியை தூக்கிட்டு அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு அதுலேருந்து நாங்கள் இதை வர உருவாக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு சுகதேகியாக இருக்கிறவருக்கு என்ன செய்யணும், கட்டாயமாக சுகதேகியாக இருக்கிறவருக்கு வந்து 44 தயவத்தர் தான் ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கணும். இது குறைபாட்டில் உள்ளவங்க தான் 42. இது வந்து சுகதேகி. அப்போ சுகதேகி மாதிரி இருக்கணுமாக தான் 44 தயவத்தர் வரும். இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இதை நாங்கள் இந்த வாய்ப்பாடையை பயன்படுத்தினமாக இருந்தால் இது வந்து 44 தான் இருக்கணும் அவருக்கு வலு. இப்போ கண் வில்லைக்கு வந்து 12 இருக்குது. ஆக விழிவன்படலம் இதை வந்து F2 வந்து விழிவன்படல வில்லையினுடைய குவியத்தூரம் அதை நாங்கள் எடுக்கணுமாக இருந்தால் அது என்னவா இருக்கணும், அதை நாங்கள் சரி கட்டி அதாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா அதில் வலு வந்து எத்தனையா இருக்கணும், கட்டாயமாக எங்களுக்கு
கிட்டத்தட்ட 32 தயோத்திரலுக்கு அவர் வந்து இது வந்து விளிவன் படலத்தினுடைய அப்போ ஒன்றுங்க லெஃப்ட் வந்து என்னவா இருக்கணும், விளிவன் படலத்தினுடைய வலுவாக இருக்கும். விளிவன் படத்தில் வில்லையினுடைய வலுவாக இருக்கும். அது எவ்வளவா இருக்குங்க டைம் எங்களுக்கு இது வந்து 32 தயோத்தராக இருக்க வேணும், வலுவாக இருக்கணும். ரைட். இப்போ அதுதான் நாங்கள் கேட்டோம், விளிவன் படலத்தில் உள்ள தயோத்தரங்க வலு. அடுத்த கேள்வி வந்து டியில் வந்து 4வது கேள்வி கேட்குறாங்கல்ல, அவர் லேசர் அறுவை சிகிச்சைக்கு உட்படாமல் ஒரு மூக்கு கண்ணாடியை அணிவதற்கு தீர்மானித்தால் அவர் அணிய வேண்டிய மூக்கு கண்ணாடியினுடைய வகையையும் வலுவும் யாவை என்று கேட்குறாங்க. இப்போ என்ன செய்கிறார், அவர் லேசர் ஒன்றும் பாவிக்காமல் ஒரு மூக்கு கண்ணாடியை அவர் பாவிக்க விழிக்கிறார். அப்போ மூக்கு கண்ணாடியை பாவிக்க விழிக்கிறார்ன்னு சொன்னா அவருடைய இதனுடைய வலுவை கேட்குறாங்க. அப்போ மூக்கு கண்ணாடி பாவிக்கணும்னா என்ன நடந்திருக்கணும் அவருக்கு? ரைட். அவர் உட்படாமல் ஒரு மூக்கு கண்ணாடியை அணிவதற்கு தீர்மானித்தார். ரைட். இப்போ என்னண்டா, இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கண் வந்து குறைபாட்டில் இருக்குது அப்படி என்று சொன்னோம். எங்கள் குறைபாட்டில் இருக்கு. அப்போ குறைபாட்டில் இருக்கும்போது இவர் இது ஒரு கூட்டு வில்லையை நாங்கள் ஏற்கனவே ஒரு குறைபாடு இருக்கிறவருக்கு வந்து இந்த நிலையில அவரோட கூட்டு வில்லு இருக்கும். சரிதானே? இந்த நிலையில ஒரு கூட்டு வில்லு இருக்கும். அதை விட இவருக்கு இப்போ நாங்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு நிலையில் கூட்டு வில்லையில தான் இவர் இது வரும். ஆனால் இவர் ஒரு மூக்கு கண்ணாடி ஒன்றை அவர் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு வருமா இருந்தால் அந்த மூக்கு கண்ணாடி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, முதல்ல அந்த மூக்கு கண்ணாடியை பற்றி மட்டும் பார்ப்போம். அந்த மூக்கு கண்ணாடி வந்து ஏதோ ஒரு வில்லைன்னு வச்சுக்கொள்ளுமே, அது வில்லையை போல் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒரு வில்லையாக இருக்கும். அதில் வந்து பிம்ப தூரம் எங்கே இருக்கணும், அவரோட குறைபாட்டுக்குரிய தூரத்தில் இருக்கணும். அது 50 சென்டிமீட்டர் அண்மை புள்ளியாக இருக்கணும். ஆனால் எங்கள்கிட்ட வந்து பொருள் தூரம் என்ன இருக்கணும், அதில் ரைட் ஒரு பொருள் தூரம் வந்து 25 சென்டிமீட்டர் வைக்கிறது. அதாவது ஒரு சுகதேகிக்குரிய தெளிப்பாறை எளிய தூரத்தில் இருக்கிறத அவருக்கு 50 கொண்டு விடுவோம். இப்போ இதுக்குரிய இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் மூக்கு கண்ணாடி அணிஞ்சு கொண்டிருக்கலாம். இது செய்யாமல் அப்போ இது பிறகு இது 50 எடுத்து உரிய இடத்துக்கு கொண்டு போய் விடும். அது அதாவது விழித்திரையில் பிம்பத்தை விழுத்தும். அந்த அடிப்படையில் இதை நாங்கள் யூஸ் பண்ணி அதனுடைய இதை வலுவை கண்டுபிடிக்கலாம். அப்போ இது வந்து என்னவா இருக்கும், இது வியா இருக்கும். அதாவது இது வியா இருக்கும், இது யூவா இருக்கும். அப்போ வியை பார்த்தோம்னா ஒன்றுங்கள் வி ஒன்றுங்கள் வி வந்து ப்ளஸ், அப்போ 50 ப்ளஸ் 50 மைனஸ் ஒன்றுங்கள் யூ ப்ளஸ் 25 ஒன்றுங்கள் எஃப். இதை அப்படியே சுருக்கி கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட வரப்போகிறது வந்து மைனஸ் ஒன்றுங்கள் ஈக்குவல் எஃப். ஆகவே பி வலு எங்களுக்கு எவ்வளோ வரும், 2D என்று வரும். அது ப்ளஸ்ஸாக இருக்கும். அதாவது குவிவு வில்லையை பயன்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற வில்லை என்ன இருக்கும், ஒரு குவிவு வில்லையைத்தான் அவர் பயன்படுத்தி சரியான இடத்துக்கு ஒரு அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் அவர் வந்து கண்ணை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு குவி வில்லையை பயன்படுத்துறது. ஏன்னா அண்மை தூரம் வந்து 25க்கு 50க்கு வந்துடும். ஒரு அண்மை தூரம் 50க்கு வந்துடும். அப்போ இது வந்து ஒரு நீள்பார்வை உள்ள ஒரு குறைபாடு உடையவருக்கு எவ்வாறு நாங்கள் இதை நிவர்த்தி செய்கிறது என்ன மாதிரி என்ற ஒரு நோட்டம் எடுத்து ஒரு கணக்கும் செஞ்சு பார்த்துட்டோம். கான்டாக்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பார்க்குறாக்கு சில நேரங்களில் ஏதாவது வேறு எதுவும் செக்ஷன் தேவைன்னா சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோவை போடக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.